இந்த நாளுக்காக படிக்கப்பட வேண்டிய தியான பாடம், அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க பகுதியிடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் NMS மிஷன் இயக்கத்தின் சார்பாக என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நான் உங்கள் மத்தியிலே லூக்கா 13:24 பற்றி பேச விரும்புகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் லெந்து காலத்தில் இருக்கிறோம். லெந்து காலம் ஒரு வசந்த காலம் என்று சொல்வார்கள். இந்த வசந்த காலத்திலே மரங்களில் உள்ள முதிர்ந்த இலைகளெல்லாம் உதிர்த்து விட்டு பசுமையான இளம் தளிர்கள் உருவாகிற ஒரு நேரம் இது. அதே போலத்தான் இந்த லெந்து காலத்தில் நான் நம்மிடம் உள்ள பாவ கரைகளை நீக்கிவிட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் இந்த லெந்து காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த லெந்து காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய மனமாற்றத்தின் மூலமாக நம்முடைய வீடுகளிலே ஒரு மன மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். நம்முடைய வீடுகளில் மனமகிழ்ச்சி உண்டாவதனால் நம்முடைய சபைகளில் உயிர் மீட்சி ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த லெந்து காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து காலத்திலே நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை காண முடியும். என பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாக நாம் செல்ல வேண்டுமானால் 3 முக்கியமான குணங்கள் நம்மிடம் காணப்பட வேண்டும். 1, கரையற்ற ஒரு வாழ்க்கை. 2வது, பிழையற்ற ஒரு வாழ்க்கை. 3வது, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 325ஆம் பக்கத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்பட ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை வேத புஸ்தகத்திலே 42 காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் 2 கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக. நம்முடைய சரீரத்திலே ஒருவேளை நம்முடைய உடைகளில் ஏற்பட்ட கரை எடுப்பதற்கு நாம் உடைய தீவிர முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது? பாவ கரை படைத்திருக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 865ஆம் பகுதியில் வாசித்து பாருங்கள். உங்கள் கைகள் இரத்தத்தால் கரைபட்டிருக்கிறது, உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் கரைபட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. என பிரியமானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 313ஆம் பக்கத்துல வாசித்து பாருங்க. நாம் உலகத்தால் கரைபட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையிலே நாம் உலக காரியங்களினால், இச்சைகளினால், பாவங்களினால் நாம் கரைபடக்கூடாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். 314ஆம் பக்கத்துல உங்கள் நாவு உங்கள் சரீரத்தை கரைப்படுத்துகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 12 நாவு நெருப்பு தான். அது நெருப்பு எவ்வாறு ஒரு காட்டை கொளுத்தி விடுகிறதோ அதே போல நம்முடைய நாவு தவறாக பயன்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மற்றவருடைய வாழ்க்கையும் கரைப்படுத்துகிறது, அழிக்கிறது. எனக்கு ஒரு தம்பதியை தெரியும். அவர்கள் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் மனைவி கணவனிடம் மூஞ்சை காட்ட ஆரம்பித்தார்கள். அவளை வெறுக்க ஆரம்பித்தார்கள், தள்ளி வைக்க ஆரம்பித்தார்கள். ஒழுங்காக அவர்களை நல்ல முறையில் கவனித்து கொண்டிருந்த மனைவி டைனிங் டேபிள்ல சாப்பாட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. வேணும்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லிவிட்டு. இதை கணவனால சகிக்க முடியவில்லை. மனைவியிடம் கேட்கும்போது அவர்கள் சரியான பதில் சொல்லவில்லை. இவ்வாறாக 1 மாதம் அவருடைய வாழ்க்கை வீணாகி கொண்டிருந்தது. படுக்கையறையிலே தனித்தனி படுக்கை, பேச்சுவார்த்தை கிடையாது, ஒரு சந்தோஷ சமாதானம் கிடையாது. திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தன் மனைவியிடம் கேட்க போயிருந்த போது அந்த மனைவி சொன்னார்கள், நீங்க ஏன் என்கிட்ட வர்றீங்க? ஆபீஸ்ல ஒருத்தி வேலை பார்க்கிறாளே, அவட்ட போங்க என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய பெயரை சொல்லி பேசினார்கள்.
அப்பொழுதுதான் கணவனுக்கு தெரிந்தது மனைவிக்கு கோபம் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற அந்த பெண்ணின் மூலமாகத்தான் என்பது. உடனே அவர் மனைவியை பிடித்து உட்கார வைத்து என்ன விஷயம்னு கேட்கும்போது அந்த மனைவி சொன்னார்கள், நீ ஒரு மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இந்த பிள்ளைய பைக்ல வைத்து சுத்த போனி. அப்பொழுதுதான் இவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு மாதத்திற்கு முன்பதாக தன்னுடைய அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து அவர் தன் மனைவியிடம் சொன்னார். ஒரு நாள் அந்த பிள்ளை பாத்ரூம் போகும்போது கீழே வளைக்கு விழுந்து விட்டாள். அவளுடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. ஆகையினால அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்கள் எல்லாம், பிரதர் நீங்க தான் 2 வீலர் வச்சிருக்கீங்க, நீங்க தான் கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆனவங்க, நீங்க அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டி கொண்டு போய் தேவையானால் மருந்து வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டு வந்து விடுங்கன்னு சொன்னார்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு டாக்டரிடம் போனார். டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை வாங்குவதற்கு மெடிக்கல் ஸ்டோருக்கு போனார். பழையபடி வீட்டில் கொண்டு விட்டு ஆபீஸுக்கு வந்து விட்டார். இதை ஒரு தோழி, தன் மனைவியினுடைய தோழியை பார்த்திருக்கிறாள். மெடிக்கல் ஸ்டோர்ல மருந்து வாங்கும் பொழுது அந்த பெண்ணையும் இவரே சேர்த்து பார்த்திருக்கிறாள். அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்பதை கணவன் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் விளக்கமாக மனைவியிடம் விவரித்து காண்பித்தார். அதற்கு பிறகு தன் கணவனை புரிந்து கொண்ட மனைவி மிகவும் வேதனைப்பட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்களை 1 மாசமா படாத பாடுபடுத்துறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாவு ஒரு நெருப்பு, அதனால் நம்முடைய சரீரம் கரைபடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 281 வாசியுங்கள். இதுல பிழையற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19 வாசித்து பாருங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சுவாமியின் மீது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் பிழை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினார்கள். ஆனால் ஒரு பிழையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:10 280ஆம் பக்கத்துல பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் எவ்வளவு பிழையற்றவர்களாய் வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, என் தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறார். என பிரியமானவர்களே, நம்மால் இப்படி தைரியமாக சொல்ல முடியுமா? நாம் பிழையற்றவளா வாழ்வோம் என்பதை தைரியமாக சொல்ல முடிய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம். 3ஆவதாக குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 283 வாசித்து பாருங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றதாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். நாம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆகீஸ் என்ற பெலிஸ்தர் ராஜா தாவீதுல சொன்னார், நீ இவ்வளவு நாள் என்கிட்ட வாழ்ந்திருக்க, நான் உன் மீது ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 1038 வாசித்து பாருங்க. தானியேல் மீது அவனோடு இருந்த மற்ற அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் குற்றம் கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணினார்கள். பின்பு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள், தானியேல் மீது அவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களை தவிர வேற எதிலுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று பேசி அதற்கேற்றவாறு ராஜா மூலமாக ஒரு சட்டத்தை போட்டு அவரை சிக்க வைத்து அவரை சிங்கத்தின் கவியிலே போட்டார்கள். என பிரியமானவர்களே, எவ்வளவோ முயற்சி செய்தும் தானியேல் மீது எந்த குற்றத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வாசிக்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே சகரியா, எலிசபெத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தருடைய எல்லா நியமங்களின்படியும் கட்டளைப்படி வாழ்ந்து குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தம்பதியாய் வாழும் பொழுது பொதுவாக நாம் நினைக்கிறோம் குற்றமில்லாமல் வாழ முடியாது என்று. ஆனால் சகரியா, எலிசபெத் தம்பதி அதற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மீது யாராலும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என பிரியமானவர்களே, யோபு அழகாக புலம்புகிறான். 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 62 பக்கத்துல அவன் எவ்வாறு புலம்புகிறான்? நான் குற்றமற்றவன், என் தேவன் என் மீது குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார் என்று கடவுள் மீதே குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அவன் தைரியமாக சொல்கிறான், நான் குற்றமற்றவன். என பிரியமானவர்களே, நாமும் யோபை போல எந்த விஷயத்திலும் குற்றமற்றவராய் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு விரும்புகிறார். இயேசு சாமி மீது யூதாஸ் காரியோத்து என்ன சாட்சி கொடுத்தான்? மத்தேயு 27:4 வாசித்து பாருங்கள். அவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். அவரை சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கும் பொழுது இவன் பயந்து போய் அந்த பிரதான ஆசாரியிடம் போய், காசை வச்சுக்கோ,
இயேசுவாமை விட்டுன்னு சொல்லி கேட்டான். அவங்க முடியாது, அது ஒன்பாடு என்று சொன்னார்கள். உடனே அவன் என்ன செய்தான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துறேன்னு சொல்லி அந்த 30 வெள்ளிக்காசை ஆலயத்துல கொண்டு வீசி விட்டு நான்கு கொண்டு செத்தான். அதே மத்திய 27 அதிகாரம் 19 வசனத்துல பிலாத்துவின் மனைவி இயேசுசாமியை குறித்து என்ன சொன்னார், அவர் நீதிமான், குற்றமற்றவர் என்று. அதே அதிகாரம் மத்திய 27 24 வாசித்து பாருங்க. பிலாத்துவும் அவரை குறித்து அவர் ஒரு குற்றமற்றவர், அவருடைய சாவுக்கு நான் காரணமா இருக்க விரும்பலைன்னு சொல்லி பக்கெட் தண்ணியை எடுத்து தன் கைகளை கழுவி அவர் மீது சாட்டப்படும் குற்றத்துக்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி நடந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். என பிரியமானவர்களே, எபேசியர் 1:4 பரிசுத்த பவுல் 263 பக்கத்தில் இவ்வாறாக எழுதுகிறார், நாம் அன்பில் குற்றமற்றவர்களாக பரிசுத்தமுள்ள வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியதி என்று எழுதுகிறார். என பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்க. 273 பக்கத்துல பரிசுத்த பவுல் மீது எந்த குற்றமும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:26 303 பக்கத்துல வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய புஸ்தகத்தை எழுதியவன் என்ன எழுதுகிறார், அவர் குற்றமற்றவர் என்று. பிரியமானவர்களே, நாம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த 3 காரியங்களையும் நாம் கருத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். நாம் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக வாழ்ந்தால்தான் இடுக்கமான வாசல் வழியாக போய் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். இதுதான் இந்த லெந்து காலத்தினுடைய நோக்கம். என பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். 2வதாக சிலுவையை சுமக்க வேண்டும். 3வதாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் சிலுவையை நோக்கி பார்ப்பதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? சங்கீதம் 34 இந்த வாஸ்து பாருங்கள். சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே போல சிலுவையை சுமக்க வேண்டும். நாம் ஏன் சிலுவையை சுமக்க வேண்டும்? உபாகம் 1:31 வாஸ்து பாருங்க. இயேசு சுவாமி ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை இந்த உலகத்திலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அதே போல ஏசாயா 53:4 வாஸ்து பாருங்க. நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். 53:11 வாஸ்து பாருங்க. நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். மத்திய 8 வாஸ்து பார்ப்போமானால் நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். ஆகையினாலே நாம் அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும். யாரை போல சுமக்க வேண்டும்? சீமோனை போல. லூக்கா 23:46 இயேசுவோடு சேர்ந்து சிலுவை சுமந்தானே சீமோன், அதே போல நாமும் சுமக்க வேண்டும். நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். என பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4:10 வாசித்து பாருங்க. 242 பக்கத்துல நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். அதே போல எபிரேயர் 13 வாசித்து பார்க்க 301 பக்கத்துல அவருடைய நிந்தையை நாம் சிலுவையில் ஆண்டவரே சுமந்து அதற்காக அறையப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களிலே இவைகளை மனதில் வைத்து நாம் சிலுவையை நோக்கி பார்த்து, சிலுவையை சுமந்து, சிலுவையிலே அறையப்பட்டு நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முயற்சி செய்வோம். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தீர் சுவாமி. நாங்கள் இடுக்கமான வாசல் வழியாக நுழைய வேண்டுமானால் நாங்கள் கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அதன்படி வாழ்ந்து முது வருகையிலே வலது பக்கனிக்குள்ளாய் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தை கண்டறிய கிருபை செய்வேன் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யத்தை வழிநடத்தலும் இன்று என்று சதா காலம் முது வருகை பரியந்தம் இந்த செய்தியை கேட்ட ஒருவரோடு தங்கி தாபரிப்பதாக. ஆமென். God bless you.